பாரு நம்ம வைத்தியரை புறப்பட்டு வந்துவிட்டோமா அம்மனுடைய ஆலயத்தினாலே இப்பொழுது அம்மனை மனித்து உலகமெல்லாம் ஆள வைக்க வந்தவழி பக்தா என்னையே வணங்கி வந்த காரணம் என்ன? ஒரு பெண்ணிற்கு முனிவர் கொடுத்த சாபத்தில் கண்பார்வை தெரியாமல் அறிந்து கொடுக்கலாமா? அவளுக்கு கண்பார்வை கிடைக்கணும்னா சாபை மோச்சனம் 12 ஆண்டுக்கு ஒருமுறை பூக்கக்கூடிய மலர் பாரிஜாத மலர். அந்த மலர் பூத்தவனை தானாக தகுந்த மடியிலே வந்து விடுவான். அந்த மலர் அடித்து சென்று அதிலிருந்து ஒரு சாலை எடுத்து அவன் கண்ணியை விட்டால் கண்பார்வை கிடைக்கும் என்று முனிவர் கொடுத்த சாபை மோச்சனம் ஆகினார். அந்த பாரிய நோயை தங்களிடத்தில் பெற்று செல்வதற்காக நீங்கள் வந்து சேருமா? பக்தா, பாரிஜாத மலர் உனக்கு வேண்டும் என்றால் அதற்கு நீ எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், சத்தியத்தை காத்த உத்தமனாக இருக்க வேண்டும். பெண்களை பார்த்தால் தாயாகவும் தங்கையாகவும் நினைக்க வேண்டும். மட்டும்தான் பாரிஜாத மலரை கலந்தொட்டு பறிக்க முடியும். ஆமா, நானே தாய்க்கு தலைமகன், நானே சத்தியத்தை காத்த உத்தமன். ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாகவும் தங்கையை நினைக்கக்கூடியவன். பக்தா, ஒரு பெண் மனது ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஆகையால் இப்பொழுதே என்னுடைய பாதையில் இருக்கக்கூடிய பாரிஜாத மலரை என்னுடைய கரத்தால் தருகின்றேன். அந்த பார்வை திறந்த இருவர்களை சாரை பிறந்து விட்டால் அப்போதே பார்வை கிடைக்கும். சத்தியம். ஓம் சக்தி. நீங்கள் கேட்டு இளைஞர் மணமகனுக்காக உறுத்து விட்டீர். இப்போதை சென்று அந்த பெண்ணிற்கு கண்பார்வை எடுப்பதற்கு நானே வருகிறேன். சென்று விடுகிற தாய். சென்று வெகு நாட்கள் ஆகிறது. அங்கு என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ ஒன்றுமே புரியலையே. அண்ணா எங்கண்ணா இருக்கிறீங்க? அண்ணா அன்று மாபெரும் மன்னர் கூட சபையிலே சபதமேற்ற பிரகாரமே புறப்பட்டு வந்துவிட்டம்மா பாரிஜாத மலரை கொண்டு இருந்தாலும் நமக்காக காத்திருப்பார் ஆனந்தியின் கண்பார்வை கண்டு இப்போதே சென்று ஆனந்தியின் கண்பார்வை விடைப்பதற்கு நாமே வெளித்தரலாம். காத்திருந்து காத்திருந்து காலையில் போன காத்திருந்து I'll take it.
நாட்டை விட்டே துரத்தி விட்டார்களே, நான் எங்கு செல்வேன்? எப்படி ஆனந்தி, தங்கச்சி, அண்ணன் வந்திருக்கமா? என்னமா ஆச்சு? பார்வை போய்விட்டதண்ணா, போய்விட்டதா? பார்வையே போய்விட்டதண்ணா. பார்வைக்காக வழி செய்ய சங்கீதாவோட அண்ணன் போயிருக்காரு. அப்படியா? மதுரை கொண்டு வந்தால் பார்வை தெரியும் என்று கூறினார். சரி, அவர்கள் வரட்டும். அவர்கள் வருவதை இங்கே காத்துக் கொண்டிருக்கிறார். ஆனந்தி கற்பவை கிடைப்பதற்காக ஆரியவர்களை கொண்டு வந்து விட்டுவோம். இதுவரை சந்திக்கவே முடியவில்லை. ஆனந்தி புறப்படுமா? புகழப்படுங்க. சங்கீதா, நீங்களா? ஆமா, இது யாரு? சங்கீதா, உன்னை பார்த்து சங்கீதா என்று இருக்கிறார். இவர் யார்? அவர் தெரியவில்லையா? தெரியல. அவர்தான் ஆனந்தியோட அண்ணன். ஓ, ஆனந்தியின் அண்ணனா? ஆமாங்க, ஆனந்தன் நான் தான். ஓ, அயலாறு சென்னை 10 மணி முடிப்பதற்காக ஆமா. நீங்களா? இது சின்னஞ்சிறு வயதிலே பார்த்தேன். இப்போதான் உங்களை பார்க்கிறேன். நீங்கள்? இதோ சங்கீதாவின் அண்ணன். என் பெயர் தான் சந்தோஷ். சந்தோஷ், நீங்களா? ஆமா, உங்களை தான் ஏற்பாடு கொண்டிருந்தோம். ஆமா, அந்த பாரிஜாத மலர் கிடைத்ததா? இதோ கொண்டு வந்து விட்டு அப்படியா? ஆனந்திக்கு மீண்டும் கண்பார்வை கிடைக்க போகுது. ஆனந்தி, மீண்டும் கண்பார்வை கிடைக்க போகிற நேரத்தினால் இந்த நேரத்தில் உங்களுக்கு கேட்க போகிறேன். மீண்டும் உங்களுக்கு கண்பார்வை கிடைத்தால் யார் முகத்தை பார்க்க போகிறாய்? இதென்ன கேள்வி? உடன் பிறந்த அண்ணன் நான் என் முகத்தை தான் முதலில் பார்ப்பான். என்னுடைய முகத்தை தான் முதல்ல பாப்பான். இல்ல, என் முகத்தை தான் பார்ப்பான். என்னதான் பாத்துங்க, உடன் பிறந்த அண்ணன் உன் முகத்தை நான் பார்க்க மாட்டேன். என் ஆரோக்கியத்தை சங்கீத முகத்தை பார்க்க மாட்டேன். ஆனா எனக்காக போராடி பல கஷ்டங்களை அனுபவித்து அந்த பாரதிய மலை கொண்டு வந்தாரே சந்தோஷ், அவருடைய முகத்தை தான் நான் முதல் பார்ப்பேன். பார்த்தீங்க, உடன் பிறந்த அண்ணன் முகத்தை பார்க்க போகிறீர்களா? ஆரோக்கிய போய் சங்கீதாவின் முகத்தை பார்க்க போகிறீர்களா? கண் பார்வை கொடுக்க வந்த என் முகத்தை நான் பார்க்க போகிறேன் இருக்கிறார். யார் முகத்தை பார்க்கிறேன்? கண் பார்வை எடுத்தால் போதும். இப்பொழுது கண் பார்வை எடுப்பது அந்த பாரியாத மலரால் அவனுக்கு கண்பார்வை கிடைத்தது. அந்த பாரியாத பூவால் உனக்கு கண்பார்வை கிடைத்திருக்கிறார். இதுவே கூத்தந்த புது வாழ்வை. நாங்கள் வந்த வேலை முடிந்து விட்டது. இவனுடைய கடமை முடிந்து விட்டது. நாங்கள் வருகிறோம். எங்க பாருங்க, வீட்டுக்கு போறோம். என்ன திருமணம் செஞ்சீங்க? எப்ப உங்க குடும்பத்துல கால் எடுத்து வச்சுமோ அப்பவே பாடுபட்டு திருமணம் வேலை செய்யணுமா? நீங்க ஆளை விட்டா இத பாருங்க, அப்படி முடியாதுன்னா நான் எங்க போயிடுவேன். தங்கச்சியா? நான் திருமணம் தங்கச்சி எக்கெடுக்க போனா நீ வந்து நீ மாச்சி உன் தங்கச்சி மாச்சி மாமா போலாம். மாத்தி மாத்தி கட்டிங்கப்பா ரெண்டு பேரும். நான் கூட உங்க இடத்துல ஒரு உண்மை வந்து என்னமா உண்மை? குளக்கரைக்கு தண்ணி எடுக்க போனா அப்பொழுது என்ன அவர் எடுத்துட்டாருன்னா அவர் எடுத்துட்டாரா? குளக்கரைக்கு போகும்போது கீழே குளிஞ்சத்துல நிமிராம போமான்னு சொன்னேன். அவர் பார்த்தேன், அவர் எடுத்துட்டாரு சொல்லி என்ன இல்லையா? நான் தண்ணி எடுக்க போகும்போது அவர் என்ன எடுத்துட்டாருன்னா அவர் மனதை மனசளவு சொல்லி அவர் விரும்பிட்டியா? சரிமா, நீ அவரையே திருமணம் செய்து கொடு. சந்தோஷமா இரு. நான் நம்ம வீட்டுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் உனக்கு தேவையில்லை. பாவி, இதற்கான 1000 வாதி சத்தியம் வாங்கினேன். நாசமா போனவன. அப்படி என்றால் என் தங்கை உன்னுடைய அண்ணனை திருமணம் செய்து உடன் பிறந்த தங்கைக்காக யாரோ நம்ம செய்யறாங்க. என் வாழ்க்கையே உனக்கு நான் பரிசா தரேன். உன் தங்கை திருமணம் செய்யலாம். திருமணம் பிரிவு முடிப்பது வரட்டும். நாட்டிலே நம்மை சும்மா விடக்கூடாது.
நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சேன். நான் சொன்ன மாதிரி நீ செஞ்ச. நான் சொன்ன மாதிரி செய்தியா? எப்படி செய்த? எப்படி தெரியுமா? பச்சோண்டி படுபாவி என்னம்மா இங்க வாடா. என்ன சொல்லுமா? கூட கூடி கூட கூட்டி வச்சேன். கூடி இருக்கு பிரிக்க வச்சேன். அட பாவி உன்னை விட்டு பிரிஞ்சு போப்பாரு. உன் தந்தை ஒரே ஒரு முத்தம். ஒரே ஒரு முத்தமா? உன்னை விட்டு பிரிஞ்சு போப்பாரு. கடைசி ஆசை. கடைசி ஆசை ஒரே ஒரு முத்தம். அந்த முத்தம் எப்படி தெரியுமா? எப்படி? இருக்கங்கள மூடணும். மூடுமா? இருக்கங்கள மூடினா உன் தந்தை ஒரு முத்தம் தருவேன். நீ வாங்கி போறியா? நிச்சயமா. மூடு கண்ணு. ரைட்டுடா. ஆத்திரா. நீ வெச்சுடுவாரு. உனக்கு தங்கிக்கு திருமணம் வைக்கும். பிறகு உன் தங்கிக்கு உனக்கு திருமணம். அது பேரன்புமிக்க பெரியவர்களை, அன்பார்ந்த நாடகக்கலா ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேல் வட்டம் உத்திரமேல் அடுத்த கட்டியாமன்னல் ஸ்ரீ இனியா நாடக மன்றத்தினரால் ஆறுவலை சூழ்ச்சி அல்லது பூத்தந்த புதுவாழ்வு என்ற நாடகம் இந்த காட்சி நடைபெற்றது. எங்களுக்காக அறுசுவை உணவளித்தவர்களுக்கும் ஒளி அமைத்து கொடுத்தவர்களுக்கும் இந்த மேடை அமைத்து கொடுத்தவர்களுக்கும் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டளித்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உங்களிடத்திலிருந்து நீங்க அப்படி செல்கிறோம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.